இந்த வீடியோவில் வந்து நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, என்னோட டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. சோலோ டேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட லைஃப்லேயே நடந்த ஒரு பியூட்டிஃபுல்லான டேன்னு வச்சுக்கலாம். நான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து நான் எப்படி இருந்தேன், எப்படியாப்பட்ட ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். அந்த ஒரு சோலோ டேட்டுன்றது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது நான் வந்து என்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இட் டு த வீடியோ. ஸோ ஹாய், திஸ் இஸ் தமிழ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் இதை ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து என்னோட லைஃப்லேயே ஒரு ஹாப்பியஸ்ட் டேன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஹாப்பியஸ்ட் டே வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அந்த ஒரு நாளில் ஆனால் இப்படி ஒரு டே இருக்கணும் அப்படின்னு நான் இமேஜின்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் வந்து நான் அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் வந்து எப்படியாப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் வளர்ந்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க. நான் வந்து 1st ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வந்து வீட்டு பக்கத்துலேயே இருந்த ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஒரு 8th அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. ஓகே, ஈவன் அந்த ஒரு ஹாஸ்டல் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, எங்கள் ஊர்லேயே தான். நான் வந்து நிறைய பேர் வந்து நான் என்ன ஊருன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து சேலமில் தான் என்னோட நேட்டிவே. நான் சேலம் தான். அங்கே தான் வந்து சேலம்குள்ளே ஈவன் அந்த ஹாஸ்டலுக்கும் நான் எங்களோட வீடுக்குமே ஒரு 1/2 hour ட்ராவல் டைம் தான் இருக்கும். ஆனாலும் என்னை கொண்டு போய் 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க. அவங்க 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு ஸ்கூல் தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க. என் தம்பிங்களையும் ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க. ஓகேவா, வேறு ஸ்கூலு. ஸோ நானுமே ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஹாஸ்டலில் படித்த பொண்ணு. நான் வந்து தனியாக வந்து பஸ்ஸுலேயும் எங்கேயுமே போனதில்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போனதே கிடையாது. எங்கள் வீட்டில் எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு வீடு வச்சு, சரிங்களா. வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னாலே வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஸ்கூல்லலாம் இருக்கும்போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் வீட்டில் சொல்ல மாட்டேன், எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் நல்லா பேசுவேன் அப்படிங்கிறதே சொல்ல மாட்டேன். எனக்கு ஆக்சுவலி 2 ஃபேஸ் மாதிரி இருக்கலாம். 2 ஃபேஸ் மீன்ஸ் எப்படின்னா, வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும், காலேஜில் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்டில் வந்து நான் அவ்வளோவா பேசவே மாட்டேன். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக வளர்த்தனால என்ன பேசினாலும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே பேசக்கூட மாட்டோம் யாருமே, அப்படியே அமைதியாக இருக்கணும். ஆனால் காலேஜ் ஸ்கூல்லாம் பார்த்துட்டோன்னா அப்படியே ஒரு டோட்டல் ஆப்போசிட். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ஜாலியான ஒரு டைப் நான். ஸோ ஆனால் நான் வந்து இந்த ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லலாம் வந்து நான் தனியாக பஸ்ஸில் கூட போனதில்லை. ஈவன் என்னோட வீட்டில் இருந்து நான் படித்த ஸ்கூலுக்கே வந்து பஸ்ஸில் போனால் 1/2 hour தான் ஆகும். ஆனாலுமே அந்த ஒரு 1/2 hour கூட பஸ்ஸில் விடாமல் என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. ஸோ இப்படி தான் நான் வளர்ந்தேன். 9th 10th 11th 12th 4மே வந்து ஸ்கூலில் ஹாஸ்டல் தான் படித்தேன். ஓகே, 12th வரைக்கும் ஹாஸ்டல் படித்தோம். ஓகே, காலேஜ்லையாவது நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டோம், அப்போ நம்மள விடுவாங்க பஸ்லலாம், ரூட் பஸ்லலாம் வந்து விடுவாங்க, நம்ம காலேஜ் அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் இருந்தேன். ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காலேஜ்லேயும் கொண்டு போய் ஹாஸ்டல்லே சேர்த்து விட்டாங்க. சக்ஸஸ். 3 years வந்து ஹாஸ்டல். இந்த ஒரு என்னோட இயர் பாருங்க, ஒரு 4 to 4 + 3 7 years கிட்ட நான் ஹாஸ்டலில் மட்டும்தான் இருந்தேன். நான் பஸ்லையும் தனியாக போனதே கிடையாது. ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு இமேஜினேஷன் இருந்திருக்கு, நம்ம வந்து தனியாக எப்போ பஸ்ஸில் போவோம், இது வந்து ஒரு பெரிய விஷயமா கிடையாது தான். ஆனால் என்னோட சுச்சுவேஷன்லேருந்து பார்க்கும்போது எனக்கு இது பெரிய விஷயம் தான். என்ன பஸ்ஸில் போகிறதுலாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் அதை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லாமல் இருந்தனால எனக்கு அது பெரிய விஷயமா தெரியுது. இந்த மாதிரி நான் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன். அதனால் எனக்கு அப்படி அந்த ஒரு மைண்டில் எனக்கு இதுவே ஒரு பெரிய விஷயம், ஒரு தனியாக பஸ்ஸில் போகணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஈவன் வந்து நம்ம ஒரு காலேஜ் முடிக்கிற வரைக்குமே தனியாக பஸ்லேயே போகாத உடனே அது கொஞ்சம் ஒரு ஃபியராகவும் மாறிடுச்சு. பஸ்ஸில் போகிறதே ஒரு பயமாக மாறிடுச்சு. எப்படி போகணும்னு தெரியல, இது வரைக்கும் போனதும் இல்லை, ஒரு மாதிரி ஃபியராகவும் ஆகிடுச்சு. அது பஸ்ஸில் போகிறதுனாலே பயம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் ரீசெண்டாக சொன்னேன் இல்லையா, நான் வந்து இப்போ ஒர்க் போயிட்டுருக்கேன், 2 month வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு. இந்த ஒரு 2 month ஒர்க்கில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் நான் வந்து தனியாக பஸ்ஸில் போனேன். அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் நிறைய பயம் இருந்தது. அந்த ஒரு இவ்வளோ நாளாக பண்ணாத விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு பதட்டம், பயம் எல்லாமே இருந்தது. ஒரு 1 week வந்து நான் பஸ்ஸில் அதே ஒரு பதட்டத்தோட பயத்தோடு தான் போயிட்டு வந்தேன். ஆனால் ஆஃப்டர் 1 week வந்து
எனக்கு இது இவ்வளோதானா, இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லையா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இது பயப்பட வேண்டியதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னா, ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி சோலோ டேட் எங்கேயாவது வந்து எனக்கு பிடிச்ச இடத்துக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த பிளேஸ்க்குமே போனதே இல்லை, சேலத்தை தாண்டி எங்கேயுமே போனதில்லை அப்படின்னே வச்சுக்கலாம். எனக்கு என்னை எங்கேயாவது ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும் அப்படின்னு என்னைய நானே கூப்பிட்டு போகணும்னு நான் நினச்சேன். அதனால நான் வந்து ஒரு மாலுக்கு கூப்பிட்டு மாலுக்கு போனேன். நான் வந்து அது ஒரு புது பிளேஸு. நான் சேலம் விட்டு ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு சிட்டிக்கே போகிறேன். அப்போ தான் அந்த சிட்டியில் எனக்கு எதுவுமே தெரியாது. சென்னை தான் போயிருந்தேன். அங்கே வந்து எப்படி ட்ராவல் பண்ணணும், எந்த இடத்துலேருந்து எந்த ஸ்டாப்புக்கு போகணும் அப்படின்றது எதுவுமே தெரியாமல் நானாக எல்லாமே சர்ச் பண்ணி என்ன பஸ்ஸில் ஏறணும், அந்த மாலுக்கு எப்படி போகணும் எல்லாத்தையும் நானாக கண்டுபிடிச்சி அந்த மாலுக்கும் போனேன். அந்த மால் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன், எனக்கு பிடிச்சதை சாப்பிட்டேன். அண்ட் ஒரு 1.5 hours கிட்ட அந்த மால் ஃபுல்லாக நான் எதுவுமே பண்ணல, லிட்டரலாக போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. என்னென்ன பிளேசஸ் இருக்குது அங்கே உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எனக்கு பிடிச்சது என்னோட மைண்டில் அப்போ என்ன பண்ணணும்னு தோணுது. அந்த மால்குள்ளே போனவொடனே எங்கெங்கே எனக்கு போகணும்னு தோணுது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிருந்தா கூட சில பேருக்கு வந்து இந்த இடத்துக்கு போகணுமாங்க, அதனாலவே நம்ம அந்த இடத்துக்கு போயிருப்போம். நம்ம விசிட் பண்ணணும்னு நினச்ச இடத்தையும் விசிட் பண்ணிக்க மாட்டோம்ல. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்லாமல் என்னோட மைண்ட் என்ன சொல்லுது, நான் வந்து இப்போ போகணும்னு சொல்லுதா, ஓகே போ. அந்த இடத்துக்கு போய் சுற்றி பார்த்தேன், நிறைய விளையாட்டு பிளேசஸ்லாம் பார்த்தேன், எனக்கு என்ன பிடிச்சதோ வாங்கினேன். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அது அந்த ஒரு ஹாப்பியஸ்ட் டேன்னு வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் என்னோட லைஃப்பில் அது ஹாப்பியஸ்ட் டேவாக இருந்தது. ஒன்ஸ் அந்த டேட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு மால் சுற்றி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு எனக்கு என்ன விருப்பப்படுதோ அன்னைக்கு அந்த ஒரு 2 hours வந்து எனக்கு என்ன விருப்பப்பட்டதோ நான் அதை செஞ்சேன். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல். யாரும் என்னை வந்து நீ இதை பண்ணக்கூடாது, நீ வந்து இங்கே இந்த இடத்துக்கு போகாத, இங்கே மட்டும் போகணும் அப்படின்னா யாருமே சொல்லலை. நீ இதை சாப்பிடக்கூடாது, இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு யாருமே சொல்லாமல் என்னோட மைண்டுக்கு எதை பார்க்குறேன், எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் வாங்கி சாப்பிட்டேன். எந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சினோ அதை நான் போனேன். அது போயிட்டு முடிச்சுட்டு நான் மால்லேருந்து அகெயின் ரிட்டர்ன் ரூமுக்கு கிளம்பும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. போகும்போது ஒரு மாதிரி நம்ம கரெக்டான பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோமா, இந்த இடத்துல தான் அந்த மால் இருக்கா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் போனேன். ஆனால் ஒன்ஸ் அந்த மால் முடிச்சுட்டு அகெயின் ரிட்டர்ன் கிளம்பும் போது பஸ்ஸில் போகும்போது எனக்கு உண்மையாகவே எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து எவ்வளோ நாளாவோட நினச்சிட்டு இருந்திருக்கேன், இந்த மாதிரி தனியாக நமக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம மட்டும் போகணுன்ற ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்தது. இதெல்லாம் அச்சீவ் பண்ணுவேன் நான் லைஃப்பில் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் இது வந்து ஹாப்பியஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். சின்ன வயசுலேருந்து இதை அச்சீவ் பண்ணணுன்னு இருந்துச்சு, ஆனால் அதை நான் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி போனவுடனே எனக்கு உண்மையாகவே ஹாப்பியாக ஆயிடுச்சு. ஸோ அதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சி ஃபைனலாக பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி ஹாப்பியாக இருந்தது அப்படின்றது ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சது காரணம் தெரியல, அது ரொம்ப ஹாப்பியஸ்ட் டேவாக இருந்தது. என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்து எனக்கு என்ன போடணும் அப்படின்னு இருக்கோ நான் அதை போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால இந்த ஒரு ஹாப்பியான டேவை ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் உங்களை லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், இங்கேருந்து அங்கே போய் அங்கே ஒரு விஷயம், இங்கே ஒரு கோவிலுக்கு போகணும், இல்லை இங்கே ஒரு பார்க்குக்கு போகணும், தனியாக போகணும், சும்மா ஒரு வாக் போகணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் அப்பப்போ பண்ணணும்னு இருந்தால் அதை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட லைஃப் எப்போ எப்படி சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. அதனால் அந்தந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களோட மைண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ரியல் ஹாப்பினஸ் கிடைக்கும். நான் அதை ஃபீல் பண்ணேன், அதனால சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இந்த ஒரு சோலோ டேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்களும் மேபி இந்த மாதிரி சோலோ டேட் போய் பாருங்கள். ஆப்வியஸாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலுமே ஹாப்பியாக இருக்கும், அதையும் அடிச்சுக்க முடியாது தான். ஆனால் அது வேறு விஷயம். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் எங்கேயும் வெளியே போனதும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் டைம் நான் போயிருக்கேன். காலேஜ் படிக்கும் போது வந்து சில இடங்களுக்கு, அதாவது சேலத்துக்குள்ளேயே சில பிளேசஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருந்திருக்கு. நீங்கள் சோலோவாக ஒன்ஸ் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணி பாருங்கள். உங்களோட மைண்டே ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப ஹாப்பியாக நம்ம லைஃப்பை வாழ்கிறோம்டா நல்லா அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். எனக்கு கிடைச்சிது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது போயிருந்தீங்க, சோலோ டேட் அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனதுலேயே மறக்க முடியாத டேட் இது, மறக்க முடியாத ஒரு டே இது, ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படிலாம் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
அதுலேருந்து நம்ம ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா அப்படின்ற ஐடியா கூட எனக்கு வரும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.